சொல்ல வேண்டும். அப்ப ஆண்டவர் பேசும்போது நமக்கும் பேசுவாரு, நமக்கு சம்பந்தம் இல்லாத மற்றவர்களையும் பேசுவாரு. அல்லேலூயா, ஆமென். அவங்க நம்மள மாதிரி தோத்திரம் பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. சாந்தா உட்கார்ந்து அவங்க பலசரக்கடை வச்சிருக்காரு, பொட்டல் போட்டு கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. அந்த வார்த்தைகள் போன உடனே அவர் அங்க நிறுத்தி அந்த வார்த்தையை கவனிக்க வைத்தது. அதுதான் ஆவியானவர், அதுதான் தேவன். அல்லேலூயா. ஆகவே ஜெபிக்கும் போது அந்த மாற்றங்கள் உருவாகும். ஜெபம் இருக்கிற குடும்பத்துல நாங்க சொல்றத சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா எங்க வீட்டுல தொடர்ந்து ஜெபம் இருந்தா உங்க வீடு ஜபிதா பிரைட்டாவே இருக்கும். ஒரு வருஷம் கழித்து இந்த வீட்டை பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். தரித்திரத்தினுடைய குறி எங்கேயுமே இருக்காது. அல்லேலூயா. தரித்திரத்துக்கு சில குறியீடுகள் உண்டு. உங்க வீட்டுல இருக்கிற பொருளை பார்த்தா இந்த வீடு செழிப்பா இருக்கா தரித்திரமா இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே தெரியும், ஒரு ஆவி கப்புன்னு நமக்கு அடிக்கும். அதுதான் ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்பு. அல்லேலூயா. நீங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். அப்படி இப்படின்னு உருட்டுவீங்க. அந்த உருட்டெல்லாம் எங்க ஜல்லுடி ஆகாது. அந்த வீட்டுக்குள்ள நுழைக்கும் பொழுது தேவ பிரசன்னம் இருக்காங்க. பாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மகிமையான பிரசங்கம் இறங்கிச்சு. எத்தனை பேர் இங்க உணர்ந்தீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் உணர்ந்தீங்க, எத்தனை பேர் சிரிச்சீங்க எனக்கு தெரியாது. பட் நான் கண்ணை மூடி அந்த தேவ பிரசன்னத்தை அப்படி மகிழ்ந்த அந்நிய பாட்டு பேசிட்டு இருந்தேன். ஒரு வீடு கட்டி டெடிகேட் பண்ணும்போது தேவன் அங்கே இறங்க வேண்டும், அபிஷேகம் அங்கே இறங்க வேண்டும், ஆவியானவர் அங்கே இறங்க வேண்டும். அந்த ஆவியின் ஆடலும் உங்களை வாழ வைக்கும். ஆகவே நீங்கள் வாழ்வதற்குரிய வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஜெபம் என்கிற தூணை அலங்கரியுங்கள். அல்லேலூயா, ஆமென். தசமமாக கரெக்டா கொண்டு போய் கர்த்தருக்கு கொடுங்க. காணிக்கைகளை கொண்டு போய் கொடுங்க. அதுல களவாணித்தனம் பண்ணக்கூடாது, திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது. எதுல? தசமமாக காணிக்கை. ஆண்டவரை ஏமாத்தினா நீ ஒரு நாள் உருப்பட முடியாது. ஏனென்றால் உன்னை ஆசீர்வதிக்கிறவரே தேவன் தான். உன் பொருளாதாரத்தை பெருக பண்ணுகிறவரே கர்த்தர் தான். உன் வருமானத்தை ஆசீர்வதிக்கிறவரே கர்த்தர் தான். எனக்குள்ளதை எனக்கு கொடு என்று சொல்லுகிறவரே கர்த்தர் தான். அது மனிதரும் அல்ல, போதகரும் அல்ல. அல்லேலூயா, ஆமென். உன் வீடு எப்பவும் பணத்துல குறையாம இருக்கணும், தரித்திரம் இல்லாம இருக்கணும்னா கர்த்தருடையதை வஞ்சிக்காத. தேவனுடைய வஞ்சித்த குடும்பங்கள் தரித்திரத்திலே தள்ளப்பட்டு விட்டார்கள், நிலை குலைந்து போய் விட்டார்கள், வருமானமின்றி தவிக்கிறார்கள். ஆனால் உன் குடும்பம் அப்படி இருக்கக்கூடாது. இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு உபாகம் 1:11 படி பெருகுவீர்களாக இது சொன்னது பாருங்க. வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் எத்தனையோ குடும்பங்களுக்கு அந்த வசனத்தை சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. அந்த வசனம் உங்களுக்கு என்ன செய்யும்? பெருக்கத்தை கொடுக்கும். பணத்துல நீ ஒரு நாளும் கஷ்டப்பட மாட்டேன். இப்ப நான் சொல்ற அந்த வார்த்தையை நீ எழுதி வைத்து இந்த பிரதிஷ்டையில பாஸ்டர் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லி சொன்னாருன்னு எழுதி வச்சு நீ ஜெபம் பண்ணீனா ஒரு நாள் நான் உனக்கு சொல்றேன், உனக்கு தரித்திரம் வரவே வராது, பண கஷ்டம் உனக்கு வராது, நீ கடனே வாங்க மாட்டேன். ஆனா அந்த வசனத்தை நீ விட்டுட்டீங்கன்னா அதுக்கு நான் உத்தரவாதியாங்க. ஆமென். ஆகவே ஜெபம் அது ஒரு தூண். ஜெபம் என்கிற தூண் அது இந்த குடும்பத்தின் வேலியில நாட்டப்பட்ட 7 தூண்களில் ஒன்று. எது? ஜெபம். ஆராதனை, குடும்ப ஜெபம், தனி ஜெபம், வேத வாசிப்பு, வேத தியானம். அல்லேலூயா. டிவியில வசனம் வந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டேப் ரெக்கார்டரை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. வாயினால வரணும், பிள்ளைகள் வாயினால வரணும், கணவன் வாயினால வரணும். இந்த வீட்டிலே அந்த வசனம் உச்சரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனம் உச்சரிக்கப்படும் போதுதான் உன் வீட்டை எப்படி கர்த்தர் அது இந்த ஜெபம் என்னும் தூணை எப்படி நீ வணங்குகிறாயோ அதை பார்த்து பார்த்து தேவன் சந்தோஷப்பட்டு அவர் மகிழ்வார். ஏனென்றால் ஜெபம் என்பது தேவனோ தேவனுக்கு நமக்கு இருக்கிற டைரக்ட் உறவு. அல்லேலூயா. காலையில எந்திரிச்ச உடனே 3 காரியம் சொல்லுங்க. நான் சொல்றேன், லார்ட் omnipotent, omniscience, omnipresent. சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வத்தையும் அறிந்தவர். அந்த 3 வார்த்தைக்குள்ள எல்லாம் இருக்குது.
காலையில எழும்பின உடனே சொல்ல வேண்டியது, கொடுக்க வேண்டிய கனத்தை கத்திருக்கணும். நீ சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வத்தையும் அறிந்தவர். அல்லேலூயா. அப்ப தேவன் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுத்துட்டாலே, நம்மளை தூக்க வேண்டிய பிரகாரம் தூக்கி, ஆசீர்வதிக்க வேண்டிய பிரகாரம் உன்னை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. வீட கட்டிட்டா போதாது, இதுல அருமையும் இனிமையுமான பொருட்களால் நிரப்பப்பட வேண்டும். வேதம் அப்படிதான் நீதிமொழிகள் சொல்லி, வீட்டிலே அறைகளிலே அருமையும் இனி, அதுக்கு ஞானம் வேணும். சொன்னால ஞானம். ஞானம் இல்லாம குடும்பம் நடத்தி ஞானம் இல்லாமலே போனவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு முன்பதாக ஞானத்தோடு நாம் பிழைக்க பழக வேண்டும். உன் ஞானத்தினால், உங்க 2 பேருடைய ஞானத்தினால, உங்க பிள்ளைகளுடைய ஞானத்தினால அறைகளில அருமையும் இனிமையுமான பொருட்களால் நிரப்புங்கள். அல்லேலூயா. இடங்கள் எல்லாம் வசனத்தால நிரப்புங்க. வெளியில வசனத்தை கொண்டு வந்து வைங்க. போறவங்க வாரவங்க எதை பார்க்கட்டும்? அந்த வசனத்தை படிக்கட்டும், வசனத்தை பார்க்கட்டும். உங்க காம்பவுண்ட் சேவர்ல வசனத்தை எழுதுங்க. மற்றவர்கள் அந்த வசனத்தை படிக்கட்டும். ஒரு துன்பத்தோடு போகிற ஒருவனுக்கு அந்த வசனம் ஆறுதலாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாகனத்தில் ஒரு வசனம் இருக்கணும், அது ஒரு அர்த்தத்தை சொல்லணும். எல்லாத்துலயுமே தேவனுடைய வார்த்தை அதுதான் உன்னுடைய ஜெபத்தை அழகுபடுத்தும். அந்த ஜெபத்தை அந்த ஜெபத்தை இப்படித்தான் நீ அழகுபடுத்த முடியும். அல்லேலூயா. அதுக்கு அடுத்ததாக கடைசியா ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல். ஒரு குடும்பத்துல கண்டிப்பா என்ன இருக்கணும்? விருந்தோம்பல் இருக்க வேண்டும். வீட்டுக்கு வருகிறவர்களை உபசரித்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து, இந்த அதாவது திசையன்வளை, சாத்தங்குளம், பொம்மடி கோட்டை அந்த பகுதியெல்லாம் நீங்க நாங்குநேரிக்கு அந்த பக்கம் அப்படி நீங்க போனீங்கன்னா, மத்தியான வெயில களைச்சு போறவங்களுக்கு ஒரு வட்டு கற்பட்டி எடுத்து அப்படி ஒரு தட்டு தட்டி அப்படி நொறுக்கி ஒரு தட்டுல வச்சு, பிளேட்ல வச்சு ஒரு சொம்பு தண்ணியை வச்சுருவாங்க. கற்பட்டி. அப்ப காப்பியெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்பதான் நம்ம வீணா போன காப்பியை குடிச்சு வீணா போயிட்டு இருக்கோம். அப்போ அப்படி இல்லை. அந்த கருப்பட்டி துண்டு ஒரு சொம்பு தண்ணி. எதுக்கு கருப்பட்டியை கொண்டு வந்து அப்படி வைக்கிறாங்க தெரியுமா? இப்ப எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா கருப்பட்டி காப்பி அப்படின்னா கடை போட்டுட்டு வராங்க. சீனி காப்பி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா என்னது வந்துட்டு இருக்கு? கருப்பட்டி காப்பி. அந்த கருப்பட்டி இருக்கு பாருங்க, அந்த கருப்பட்டியில இரும்பு சத்து, அயன் இருக்கு. ஒரு துண்டு கருப்பட்டி களைத்து வெயில்ல வேர்வை அடிச்சு போய் எனர்ஜி எல்லாம் போய் அங்க போய் ஒரு திண்ணையில உட்கார்ந்த உடனே ஒரு சொம்பு தண்ணியும் ஒரு கருப்பட்டி பட்டு அப்படி ஒரு நடுவில் ஒரு அடி அடிச்சு அப்படி செதறிடும். அது கொண்டு வச்சுருவாங்க. அதை எடுத்து 2 துண்டு சாப்பிட்டுட்டு தண்ணியை நீங்க குடிச்சா போதும், என்னெல்லாம் இழந்தீங்களோ அந்த கலோரி முழுவதும் உங்களுக்கு திரும்ப வந்துடும். அல்லேலூயா. அதான் அந்த காலத்துல அதை மாதிரி வச்சிருக்காங்க. அது என்னன்னா விருந்தோம்பல். அது தெரிஞ்சவங்க பழகுறவங்க அந்த வீட்டு திண்ணையில உட்கார்ந்தால தண்ணி வேணுமான்னு கேட்பாங்க. தண்ணி எடுத்து கொடுத்து கருப்பட்டியும் கொடுத்து தான் அவங்க உபசரிச்சு அனுப்பிவிடுவாங்க. ஸோ இந்த வீட்டில் என்ன இருக்கணும்? விருந்தோம்பல் இருக்கணும். இந்த வீட்டில் எப்பவுமே விருந்தோம்பல், ஹாஸ்பிட்டாலிட்டி இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. மரியாளுடைய வீட்டில் என்ன இருந்தது? விருந்தோம்பல் இருந்தது. இயேசு கிறிஸ்து கூட எத்தனை சீஷர்கள்? 12 சீஷர்கள். மார்த்தாள் மரியாள் வீட்டு. அதான் மார்த்தாள் ரொம்ப சமைக்கிறதுல பிஸியா இருந்தா. அவர் சமைச்சதுல பிஸியா இருந்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்காமலே வீணா போயிட்டான். அதை நான் சொல்ல வரல. சமைக்கவும் செய்யணும், சாப்பாடும் கொடுக்கணும், கர்த்தர் சொன்ன வார்த்தையும் கேட்கணும், அதன்படி நடக்கவும் செய்யணும். அப்பதான் நம்முடைய வீடு எல்லாவற்றிலும் ஆண்டவர் சொல்லியிருக்காருல, உன் வீடு உன் களஞ்சியங்கள் நிரம்பி இருப்பதாக. நம்ம களஞ்சியம் எங்க இருக்கு? கிச்சன்ல இருக்கு. நம்ம களஞ்சியம் எங்க இருக்கு? கிச்சன்ல இருக்கு. அங்கதான் பருப்பு இருக்கு, அரிசி இருக்கு. அதான் ஜெபம் பண்ணும்போது அப்பத்தையும் தண்ணீரையும் அரிசி பெட்டியையும் பலசரக்கு எண்ணெய் காய்கறி எல்லாத்தையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்றோம்ல. அது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, நம்ம வீட்டு களஞ்சியம் கிச்சன்ல தான் இருக்கு. இங்க கிச்சன் எங்க இருக்கு? பின்னாடி இருக்கு. அதை பார்த்தா
எப்போ பார்த்தாலும் கடுகு இருக்கணும், சீரகம் இருக்கணும், மிளகு இருக்கணும், வெந்தயம் இருக்கணும், இதெல்லாமே இருக்கணும், ரத்தப்பொடி இருக்கணும். எதை எடுத்தாலும் அங்கே தருத்திரத்தில் இருக்கக்கூடாது. அதை நிரப்பி வைக்க வேண்டும். அது நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்து உபசரித்தாலும் சரியான நபர்கள் உன் வீட்டில் கால் வைக்கணும். முதல்ல சொன்னல, சரியில்லாத அது விசுவாசியா இருந்தா கூட வீட்டுக்குள்ள ஏத்தாத. பொறாமை உள்ள விசுவாசி, பொய் சொல்ற விசுவாசி, போடு பேசுற விசுவாசி, முடிச்சு போடுற விசுவாசி அல்லது நபர்கள் யாரையுமே உள்ள ஏத்தப்படாது. நல்ல ஆவி உடையவர்கள் இந்த வீட்டுல உபசரித்தீங்கன்னா, அது விசுவாசியா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், உறவினர் இருக்கலாம், யாராவும் இருக்கலாம். பட் உனக்கு அதை அளக்கிறதுக்குரிய ஆவி இருக்கணும். உங்க 2 பேருக்கு இருக்கணும். குடும்பங்கள்ல என்ன இருக்கணும்? மனிதர்களை அளப்பதற்குரிய ஆவி இருக்கணும். அந்த ஆவி இல்லை அப்படின்னா சிக்கல்குள்ள வார மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பையில தேங்காவை வச்சுட்டு போயிடுவாங்க. தங்கா நான் சொல்றது புரியுதா? என்னது வச்சுட்டு போயிடுவாங்க? தேங்காயை வச்சு. முந்தின வாரம் தாங்க நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். உன் வீட்டுக்கு வர்றவங்கள ஜாக்கிரதையா நீ கவனி, எச்சரிக்கையா இருன்னு சொல்லியிருக்கேன். அந்த வாரத்துல தான் இவங்க வீட்டுக்கு அவங்க ரொம்ப நெருங்கின சொந்தம் ஒரு பையன் மூலையில வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த வாரம் அங்க பயங்கர பிரச்சனை நடக்குது. எனக்கு ஃபோன் பண்றாங்க, இப்படி பிரச்சனையா இருக்கு, சரி ஜோம் பண்ணுவோம், என்னன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து யார் உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? வந்தாங்க. ஒரு பைய வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்குள்ள என்ன இருக்கு? தேங்காய். தேங்காய் வந்தா